இராணுவ வீரர்களை நேசிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் சார்பில் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வது உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து. நேற்றுக்கு செய்தித்தாள்லேயும் சமூக வலைத்தளங்கள்லேயும் ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. நிறைய வைரலாக போயிட்டுருந்தது. அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்த ஆர்விப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சுப்பையா. அவருக்கு வயசு 82. இவர் ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவருடைய மனைவி இறந்திருக்காங்க. இவங்களுக்கு பிள்ளைகளும் யாரும் இல்லை, உறவினர்களும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பதிவில் போட்டிருக்காங்க. தனியாக ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் அவர் நேற்று மதுரை கலெக்டரை சந்தித்து அதில் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்நாள் சேமிப்பு 30,00,000 பணத்தையும் 30,00,000 நகை, இது 3த்தையும், அதாவது தங்க நகைகள், அதை எல்லாத்தையும் இராணுவ வீரர்களின் அந்த சேவையை மனசில் கொண்டு கொடிநாள் நிதியாக வழங்கியிருக்கார். இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் எந்த அளவுக்கு இராணுவத்தை நேசிச்சிருக்காருன்றது இதிலேருந்து புரியுது. இதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் போகிற ஒரு சிறுமி அவங்களுடைய சேமிப்பு பணத்தை முன்னாள் படை வீரர்களுடைய நலனுக்காக வேண்டி அவங்க இதே போல் கலெக்டரை சந்தித்து கொடிநாள் நிதியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வு அடிக்கடி நடக்குது. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது பொதுமக்களாவது நம்ம முன்னாள் படை வீரர்கள் அண்டு இராணுவ வீரர்களுடைய அந்த சேவையை நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் இந்த அரசு தான் எந்த அரசு மாறி மாறி வராங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க. ஆனால் எந்த அரசுமே முன்னாள் படை வீரர்களோட கோரிக்கையை காது கொடுத்து கேட்குறதில்ல. இதுதான் ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது. புதிய அரசு மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நலத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நம்ம சங்கத்துடைய சார்பில் ஒரு 11 அம்ச கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்தோம். அவரும் அதை தீர ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சு பரவாயில்ல, இதெல்லாம் நிதிச்சுமை ஏற்படுத்தாத வகையில் தான் இருக்குது, ஒன்லி ஜியோ மட்டும் போட்டால் போதும், அதனால் நாங்கள் கண்டிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நாங்கள் தமிழக முதல்வர்கிட்ட கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு மிக விரைவில் வரும்னு சொன்னார். இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்த எங்களுக்கெல்லாம் ஏமாற்றதான் மிஞ்சியது. தியாகங்களெல்லாம் உண்மையிலே நினச்சி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களது கோரிக்கை நிறைவேறுன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.